God. Hallelujah. கண்களை மூடுவோம், கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். தேவசேனை வானம் மீது கோடி கோடியாக தோன்றும், பல கோடி திரள் கூடி குகை தேடி வேகம் ஓடும், விண்மீன்கள் இடம் மாறி பாரெங்கும் வந்து கொட்டும், நானும் ஆடி மிக பாடி என் நேசருடன் சேர்வே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஐந்து கண்டம் தனில் ஆளும் ஆட்சியாவும் மற்று போகும், இருள் சூழும் இடி முழங்கும் கூச்சல் கேட்கும் கண்ணீர் சிந்தும் துயர் கூட்டம் சுத்த உள்ளம் சாட்சி பாடல் எங்கும் கேட்கும், நானும் ஆடி மிக பாடி என் நேசருடன் சேர்வேன். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென் சொல்லுவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நல்ல 450வது இந்த முழுஇரவு ஜெபத்தில் நான் இருக்கிறதை ஒரு பெரிய பாக்கியமாய் நினைக்கிறேன். அன்பு தேவ மனிதர் அவர் என்ன அண்ணன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப தம்பியாகவே இருக்கலான்னு பிளான் போடுறாரு. அதெல்லாம் நடக்கவே நடக்காது. வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பே இல்லை. கர்த்தருக்கு மகிமை. அன்பு தேவதாசருக்காக நன்றி. நீங்கள் முழுஇரவு ஜெபம் நடத்துறது ஒரு பெரிய பாக்கியம். கர்த்தர் நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். எல்லா தேவ தாசர்களுக்காக, தேவ மனிதர்களுக்காக உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். என்னுடைய அன்பு சகோதரன், அன்பு தாசன் தாமஸ் ரவிக்குமார் அவர்களுக்காக இங்கே இருக்கிற எல்லாரையும் நான் வாழ்த்துறேன். உங்கள் எல்லாரையும் பார்க்குறது எனக்கு ஒரு பெரிய கும்பிட்டா திரும்பி கும்பிட மாட்டீங்களா? கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதி. இது சன் இல்லை, வாழ்த்துக்கள். உங்கள் விழா எலும்பு எங்கே? மொத்தம் 3 டிக்கெட்டில் உங்களுக்கு. ஹாய், தேங்க்யூ. சூப்பர் சூப்பர், தேங்க்யூ. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஜீவானந்தம் என்கிற விலையேறப்பெற்ற இந்த கீபோர்டு யார்? ஆமாம், கொஞ்சம் அப்படி லைட்டாக உக்காந்து கார்டு லைட் பாருங்களேன். ஜீவானந்தம் ஐயா தான் என்எல்ஏஜில் ஆர்டினேட் பண்ணாங்களாம். அவர் அடிக்கடி ஒரு வார்த்தையை சொல்லிக்கொண்டே இருப்பார். அடிக்கடி இது எனக்கு எப்படி தெரிய வந்துச்சுன்னா, நான் ஒவ்வொரு வருஷம் நம்ம சர்ச் கேலண்டர் டிசைன் பண்ணுவேன். அதில் சில கோட்ஸ் போடலான்னு நினச்சி திட்டம் பண்ணிகிட்டு இருந்தபோது எனக்கு பழைய அந்த எழுப்புதலுக்காக சொன்னவர்களுடைய வார்த்தையை போடணுன்னு ஆசை வந்தது. அப்போது பேட்ரிக் ஜோஷுவானுடைய ஒரு வார்த்தை, அதே போல் ஆபிரகாம் ராஜபாண்டியன் அவங்களுடைய ஒரு வார்த்தை, இப்படி அவங்க சொன்ன காரியங்கள்லாம் போட்டுட்டு இருக்கும்போது ஜீவானந்தம் அவங்க என்ன சொன்னாங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையை தேடிகிட்டே இருக்கும்போது எங்கேயுமே எனக்கு கிடைக்கல. உடனே அவங்க மெசேஜில் எதுவுமே வாய்ப்பு இல்லை. உடனே நான் ராஜன் ஜான் அவர்களுக்கு அடித்தேன். ராஜன் ஜான் அவங்க ரொம்ப க்ளோஸ் அந்த டைமில். அவங்க உடனே ஜீவானந்தம் அவருடைய பிஏ டாக்டர் ஒருத்தர் இருந்தார், அவருக்கு நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன்னு அவங்களுக்கு கால் பண்ணாங்க. கால் பண்ணி என் கூட 20 நிமிஷம் ஜீவானந்தம் தேவ மனுஷரை பற்றி பேசினாங்க. அப்போ அப்படியே பேசிக்கிட்டே இருக்கும்போது அவங்க 2 பேரும் சேர்ந்து சொன்ன ஒரு காரியம், அவங்க அடிக்கடி சொல்கிற ஒரு காரியம்,
எழுப்புதலுக்காக அவங்க பிரயாசப்பட்ட அந்த பிரயாசப்படுதலில் சொன்ன ஒரு விஷயம், தெருக்கள் தோறும் திருச்சபைகள் உருவாகட்டும், தினந்தோறும் இரவு ஜபம் பற்றி எரியட்டும் அப்படின்னு சொல்லுவார். அப்படி ஒரு வார்த்தையை அவர் அடிக்கடி ஜபங்களில் சொல்லுவார், அடிக்கடி எங்கள்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க அப்படின்னு அவங்க சொன்னது எனக்கு ரொம்ப உற்சாகம் இருந்து அந்த வார்த்தையை நான் பிரிண்ட் பண்ணேன். ஒரு தேசத்தினுடைய பெரிய எழுப்புதலுக்கு பெரிய அஸ்திவாரம் ஜபம், அதில் இரவு ஜபம். இரவு ஜபம். இவான் ராபர்ட்ஸ் எல்லாம் வேல்ஸ் தேசத்தின் எழுப்புதலுக்காக ஜபித்தது முழுவதுமே இரவு தான். அவர் ஏறக்குறைய 10 மணியில் இருந்து அதிகாலை 4:30 மணி வரைக்கும் ஜபித்ததனுடைய விளைவு தான் தேசத்தில் ஒரு பெரிய எழுப்புதலை கர்த்தர் கொடுத்து ஒரு பெரிய அசைவை உண்டாக்கி தந்ததுன்னு சொல்ல முடியும். இன்றைக்கும் தூத்துக்குடியில் 38 வருஷமாக தூத்துக்குடி முழு ஜப ஐக்கியம் நடக்கிறது. பாஸ்டர்லாம் வந்திருக்காங்க. இன்றைக்கி அந்த முழு ஜப ஐக்கியத்தின் நிமித்தம்தான் தூத்துக்குடியில் அதுக்கப்புறம் திருச்சபைகள் உருவானது, ஊழியக்காரர்கள்லாம் உருவானது. அடிக்கடி மோகன்சி அண்ணன், அகஸ்டின் ஜபகுமார் அண்ணன்லாம் அங்கே அடிக்கடி வந்ததனுடைய விளைவு. நான்லாம் இந்து குடும்பத்திலேருந்து ரட்சிக்கப்பட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஊழியக்காரன் அன்னைக்கு திருச்சபை நடத்த. அந்த மாதிரி முழு இரவு ஜபம் ஒரு பட்டணத்துக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். இன்றைக்கு இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் தரிசனத்தோடு இந்த 450 மாதம் நடத்துறது ஒரு பெரிய சேலஞ்சு தான். இதெல்லாம் சும்மா சாதாரணமானலாம் சொல்ல முடியாது, பயங்கர சேலஞ்ச். ஆனால் அதில் மத்தியிலையும் ஜபத்தோடு நிறைவேற்றி கொண்டிருக்கிற அந்த ஊழியங்களுக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன், தேவனை மகிமைப்படுத்துகிறேன். அல்லேலூயா. ஆமாம், ஒரு பெரிய எழுப்புதலை நோக்கி, ஒரு பெரிய தரிசனத்தை நோக்கி கர்த்தர் நம்மை நகர்த்தி கொண்டு போகிறார். இல்லை, எழுப்புதல் எழுப்புதல் அப்படின்னு எங்கே பார்த்தாலும் சொல்லுகிற சத்தம் நம் காதில் தொனித்து கொண்டே இருக்கிறது. இல்லை, எழுப்புதல் அப்படிங்கிற சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது. முந்தையெல்லாம் ரொம்ப ரேராக இருந்த அந்த வார்த்தை இன்றைக்கி யதார்த்தமாக மாறிவிட்டது. எழுப்புதல் இரவு ஜபம், இல்லை எழுப்புதல் போதகர்கள் கூடுகை, எழுப்புதல் உபவாச ஜபம், எழுப்புதல் பெருவிழாக்கள். சில சபையில் எழுப்புதல் திருச்சபைன்னு பேரை மாற்றிக்கிற அளவுக்கு எழுப்புதலின் தாக்கம் தேசத்தில் அதிகமாயிற்று. அப்படி சொல்கிறாங்கல்ல எழுப்புதல்ன்ட்டு. அப்படின்னா என்ன? நாங்கள் ஸ்கூல்லேருந்தே கேள்வின்னு கேட்டால் அப்படி தான் இருப்போம் அப்படின்றீங்களா? இந்த ரிவைவல்னு ஒன்று சொல்கிறோமே, எழுப்புதல் அப்படின்னு. அப்படின்னா என்னது? சும்மா 2-3 அடிச்சு விடுங்க, காசா பணமா? யூனிஃபார்ம், சும்மா சொல்லுங்க. என்னது? கடவுளை ஏற்றுக்கொள்ளுகிறது. பா, அதான் எழுப்புதலா? சரி, வேற? பாவ உணர்வு அடைந்து மனம் திரும்புவது. சூப்பர். வேற? ஜனங்கள் திரளாய் ஜனங்கள் ரட்சிக்கப்படுகிறது. வேற? தேவனுடைய ராஜ்யத்துக்காக ஆயத்தப்படுவது. சூப்பர்ல. தேவனுடைய மெய் தேவனை அறிகிற அறிவுக்கு வருகிறது. வேற? இந்த இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்வது. எழுப்புதலில் பெண்களுடைய பங்கு தான் ஜாஸ்தி. மேல் வீட்டறையில் ஏறக்குறைய 120 பேர் இருந்தபோது அந்த 120 பேரில் ஏறக்குறைய 120 பேரில் 80 பேருக்கு மேலே உங்கள் டிக்கெட் தான் ஜாஸ்தி. ஷோ, விலங்கலையா? விலங்குதா விலங்கலையாடா?
நைட்டு கொஞ்சம் மந்தமாக தான் இருக்கும், பரவாயில்ல போகலாம். நான் இந்த பெண்களை பற்றி ஏடபிள்யூ டோசர்னு வில்லியம் ஹோல்டிங் அப்படிங்கிற ஒரு மனுஷன் சொல்லியிருக்கிறாரு. சொல்லுங்கள், வில்லியம் ஹோல்டிங். அவர் பெண்களை பற்றி ஒரு ரிசர்ச் பண்ணார். பெண்களை பற்றி ஒரு ரிசர்ச். அவர் ஒரு நல்ல நாவல் ஆசிரியர், அதே நேரம் நல்லா ப்ரீச் பண்ணுவார். பெண்களை பற்றி ஒரு ரிசர்ச் பண்ணார். பெண்கள் உங்களை பற்றி ரிசர்ச் பண்ணார். அதில் வரி எழுதினார், பெண்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்களுக்கு சரிசமம் என்று. அவர்கள் சரிசமம் அல்ல, ஆண்களை விட மேலானவர்கள் என்பதாக. ஆமாம். ரெண்டாவது எழுதினாரு, நீங்கள் பெண்கள் ஆண்களை விட பெண்களே பலசாலிகள் அப்படின்னு சொல்லி எழுதிட்டு அடுத்த வரி சொல்கிறாரு, நீ ஒரு பெண்ணிடத்தில் உயிரணுவை கொடுத்துப்பார், அவள் அதை ஒரு குழந்தையாக மாற்றி கொடுப்பாள் அப்படின்னு எழுதுகிறாரு. 3வது லைன் எழுதுகிறாரு, நீ ஒரு பெண், அவள் திரும்ப உயிர் பெறுகிறவளாக இருக்கிறாள், மறுபிறப்பு பெறுகிறவள், ஆண் அல்ல பெண்ணே மறுபிறப்பு பெறுகிறவன் அப்படின்னு சொல்லி 3வது இருக்கிறார். 4வது ஒரு பாயிண்ட் எழுதுகிறார், நீ ஒரு பெண்ணிடத்தில் அப்படி சொல்லிட்டு சொல்கிறார், ஒரு பெண்ணிடத்தில் இந்த வீட்டு ஜாமான்லாம் இருக்குல்ல, கிராசரிஸ், அதெல்லாம் மளிகை ஜாமான்லாம் கொடுத்துப்பாள், அவள் அழகான ஒரு ஆகாரமாய் ஆக்கி உனக்கு கொடுப்பாள் அப்படின்னு சொல்கிறார். ஆமாம். கொஞ்சம் அங்கங்கே உப்பு குறைஞ்சிருக்கும், வேறு ஒன்றும் பிரச்சனை இருக்கே, காரம் வேறு திடீர்னு உப்பு போட மாட்டீங்க, வேறு விஷயம் இல்லை, அது எப்போயாவது நடக்கும், எப்பயும் இல்லை, சரி. ஆனால் ஆகாரமாக்கி கொடுப்பா. அடுத்தது எழுதுகிறார், ஒரு பெண்ணிடத்தில் ஒரு வீட்டை கொடுத்துப்பார், அவள் அழகாய் கட்டி கொடுப்பாள் அப்படி எழுதுகிறாரு. உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்பிக்கை குறையுது பாருங்க, தோத்துறோம். அடுத்தது சொல்கிறாரு, நீ ஒரு பெண்ணிடத்தில் புன்னகையை கொடுத்துப்பார். எதை? புன்னகையை கொடுத்துப்பார், அவள் இருதயத்தை கந்துருவார் அப்படின்றார், அப்படி சொல்கிறார். அப்புறம் கடைசியில் கன்க்ளூஷன் எழுதுகிறார், ஒரு பெண்ணிடத்தில் ஒரு சின்ன பிரச்சனையை கொடுத்துப்பால் 1000 மடங்கு திருப்பி தருவார் அப்படின்னு சொல்லி தப்புன்னு முடிச்சிடுறாப்புல. இதுக்கு நீங்கள் கை தட்ட மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஆமென், தோத்துறோம். ஆனால் இந்த ஆண்களுக்கு எவ்வளோ சிரிப்பு வருதுங்கிறத பாருங்களேன். ஆனால் நீங்கள் தான் பவர்ஃபுல், இருக்கிறதுலையே யார பவர்ஃபுல். அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தருக்கு மகிமை. ஆமென், அல்லேலூயா. ஆவா, ஒரு பெரிய இந்த எழுப்புதல் அப்படின்னு சொன்னால் அது என்ன? ஒவ்வொரு தேவ மனிதர்களை வச்சு கர்த்தர் பல தேசத்தில் பலவிதமான எழுப்புதலை கொடுத்தார். வேதத்தில் ஒரு வார்த்தை இப்படி இருக்கிறது இல்லை? யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 40-41 வசனத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் அடிமைகளாக இருந்த காலம் 430 வருஷம். அவர்கள் 430 வருஷம் முடிந்த அன்றைய தினமே கர்த்தர் அவர்களை சேனையை போல புறப்பட பண்ணினா. இங்கே பாருங்க, ஒரு வார்த்தை இப்படி இருக்கு. அந்த 430 வருஷமும் அவர்கள் அடிமை, 430 வருஷமும் சிறையிருப்பு, 430 வருஷமும் வாக்கு தத்தத்தை பார்க்க முடியல, 10 தலைமுறைக்கு மேல கூனி குறுகின வாழ்க்கை. ஆனால் அடுத்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் அன்றைய தினமே அவர்கள் சேனையை போல மாறினார்கள் என்றா. இதுதான் எழுப்புதல் என்பது. இந்த கடைசி காலத்தில் திருச்சபையையும் தேசத்தையும் தேவன் இந்த போல ஒரு மறுரூப மாற்றத்தை தேவன் கொடுக்க போகிறது தான் மிகப்பெரிய எழுப்புதல். நல்ல கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவீங்களா? அல்லேலூயா, ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நான் அடிக்கடி எல்லா இடத்துலையும் சொல்லுகிற ஒரு 12 வார்த்தை இருக்குது. அதை நீங்கள் தயவுசெய்து ஜெபிக்கணும்னு நான் விரும்புகிறேன். அதை நான் இங்கேயும் சொல்லி நான் ஜெபிக்க ஒரு 10 நிமிஷம் விரும்புகிறேன். அதுக்கப்புறம் நான் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு கொடுக்க ஆசைப்படுகிறேன். இன்னைக்கு தேவையான இந்த ஒரு 12 வார்த்தை எனக்கு ஆவியில் என்ன நடத்தின ஒரு 12 வார்த்தை. அப்போஸ்தல நடவடிக்கைகள் இருந்து ஒரு 12 வார்த்தை. அப்போஸ்தல நடவடிக்கைகள்
வார்த்தைகள் ஆல ஆரம்பிக்கிறதுனால நான் சொல்லுகிற இந்த 12 வார்த்தையுமே அப்படிங்கிறதுலையே உங்களுக்கு தொடங்கும். ஈஸியாக நினைவு வைத்து கொள்ளுகிறதற்காக 4ஆம் அதிகாரம் வரைக்கும் ஒரு 12 வேர்ட்ஸ் சொல்லுவேன். அதில் சின்ன சின்ன வார்த்தைகளை மாத்திரம் நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்ம இணைந்து மீண்டும் ஜெபித்து திரும்ப கர்த்தருடைய வார்த்தைக்கு நேர போகலாம். 12 வார்த்தையை நான் முதல்ல சொல்லுறேன், நீங்கள் எழுதிக்கோங்க. ஏன்னா கண்டிப்பாக எழுதுகிற பழக்கம் வரணும், அது நல்லது. என்ன பேனா ஒரு நோட்டு அப்படிலாம் இருந்தால் வெரி வெல், நல்ல குட். எழுதுனீங்கன்னா மறக்காது. ஆமாம், எனக்கு எழுதுறது ரொம்ப பிடிக்கும். யார் பேசினாலும் எழுதணும்னு ஆசைப்படுவேன். அது ரொம்ப நல்ல பழக்கம். நீங்களும் பல பேர் எழுதுறது பார்க்க எனக்கு சந்தோஷமாக இருக்கிறது. இப்போது அப்போஸ்தலர் நடவடிக்கை 1ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தில் உன்னத பலன் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேமில் நீங்கள் காத்திருங்கள் என்று 4-5 வசனம் சொல்லுகிறது. நீங்கள் வெகு காலம் அல்ல, சீக்கிரத்துக்குள்ள பரிசுத்தாவியானவர் வருவார் என்று 1:8 நீங்கள் பரிசுத்தாவி வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமில், யூதேயாவிலும், சமாரியாவிலும், பூமியின் கடைசி வரைந்தோம் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று போடப்பட்டிருக்கிறது. ஏறக்குறைய 120 பேர் மேல் வீட்டறையில் ஒருமனப்பட்டு கூடி ஜெபித்து கொண்டிருந்த போது 2ஆம் அதிகாரம் பெந்தெகோஸ்தே நாள் என்னும் நாள் வந்தது. அப்பொழுது வேதவசனம் 2ஆம் அதிகாரம் அபிஷேகம் குறிச்சுக்கோங்க. முத வார்த்தை அபிஷேகம். 2ஆம் அதிகாரம் அபிஷேகம். முத வார்த்தை சொல்றேன், அபிஷேகம். 3ஆம் அதிகாரம் அற்புதம். எழுதிக்கோங்க, அற்புதம். 5ஆம் அதிகாரம் அடி. 5ஆம் அதிகாரம் அடி. 6ஆம் அதிகாரம் அழைப்பு. அழைப்பு. 6ஆம் அதிகாரம் அழைப்பு. 7ஆம் அதிகாரம் அன்பு. அன்பு. 8ஆம் அதிகாரம் அறிவிப்பு. 9ஆம் அதிகாரம் அர்ப்பணிப்பு. 10ஆம் அதிகாரம் அதரிசனம். அதரிசனம். 11ஆம் அதிகாரம் அந்தியோகியா. 11ஆம் அதிகாரம் அந்தியோகியா. 12ஆம் அதிகாரம் அதிகாரமுள்ள ஆண்டவனின் தூதன். அதிகாரமுள்ள ஆண்டவரின் தூதன். 13ஆம் அதிகாரம் 13. அதிகாரமுள்ள ஆண்டவரின் தூதன். 13ஆம் அதிகாரம் அனுப்புங்கள். அனுப்புங்கள். 14ஆம் அதிகாரம் அநேக உபத்திரவங்கள். ஓகே, 12 வார்த்தை. நீங்கள் அதுக்கப்புறம் மெடிடேட் பண்ணி நீங்கள் பல வார்த்தைகளை போட்டாலும் எனக்கு சந்தோஷம்தான். நீங்கள் ஜெபிங்க. என்கிட்ட ஆவியானவர் இந்த காரியத்தை எனக்கு கற்றுக் கொடுத்து தொடர்ந்து எங்கள் சபையில் இந்த 12 காரியம் சபைக்குள்ளே வரணும் என்று தொடர்ந்து ஜெபித்து கொண்டே இருக்கிறோம். இந்த 12 வார்த்தையிலேயோ 12 பெருக்கம் இருக்கிறது, 12 ஜப குறிப்பு இருக்கிறது, 12 விதமான அசைவுகளை இந்த 12 காரியங்களிலும் நீங்கள் பார்க்க முடியும். இந்த அபிஷேகம் வர்றதுக்கு சபை என்ன செஞ்சது? அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒன்று கூடி ஒரே இடத்துல ஒரே மனதோடு ஒரே இருதயத்தோடு ஒரே சிந்தையோடு அவர்கள் ஒரு மனதோடு ஒரு இடத்துல கூடி ஜெபித்தார்கள். இடம் அசைந்தது, அபிஷேகம் வந்தது. 120 இருந்த சபை ஒரு பிரசங்கம் 3000 பேரா கர்த்தர் மாற்றினார் சபையை. அப்படின்னா ஒரு அபிஷேகத்திற்கு தேவை. பெந்தெகோஸ்தே என்கிற அந்த அனுபவத்தை கர்த்தர் தருவேன்னு தேவன் சொல்லியிருக்கிறாருன்னா அதுக்கு சபை ஜெபிக்க வேண்டிய முக்கியமான காரியம் என்னன்னா ஃபெல்லோஷிப், ஐக்கியத்துக்காக தான் ஜெபிக்கணும். மோகன்சி அண்ணன்ட்ட நான் ஒரு நாள் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு நாள் கேட்டேன், ஏன்னா இவ்வளோ வருஷம் நீங்கள் ஜெபிக்கிறீங்க, பல தேவ மனிதர்கள் பல இடத்துல வித்தியாசமாக ஜெபிக்கிறாங்க, நம்மளும் கூடி கூடி ஜெபிக்கிறோம், என்னைக்கு தான் எழுப்புதல் வரும் அப்படின்னு சொன்னபோது
ஆண்டவர்கிட்ட ஒரு நாள் விசாரித்தேன், ஏன் ஆண்டவரை இவ்வளவு கஷ்டப்படுகிறோன்னு சொன்னபோது, நீங்கள் முக்கியமான ஒரு காரியத்தை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். ஊழியர்களும் தேவ சபையும் தேவ ஜனங்களும் என்னைக்கு ஐக்கியப்படுகிறார்களோ அன்னைக்கு தான் அந்த எழுப்புதலை தருவேன். அது ஒரு சர்ப்பத்தின் ஆவி தான் பிரிக்க போராடுது, அதை நீங்கள் எதிர்த்து ஜெபிச்சே ஆகணும் அப்படின்னு ஆண்டவர் எனக்கு சொன்னதுனால தான் இன்றைக்கி அந்த ஐக்கியம்தான் இன்றைக்கி ரொம்ப கம்மி, குறைவு அப்படின்னு சொல்லி மோகன் சேன என்கிட்ட ஒரு நாள் ஷேர் பண்ணாங்க. இந்த எழுப்புதல் இவ்வளவு நீண்டு தாமதிக்கிறதுக்கு காரணம் என்ன? இல்லை, ஒண்டியாய் விழுகிறவனுக்கு கையோ ஒருவனாய் படுத்திருந்தால் சூடு உண்டாகுமா? முப்பரி நூல் அறுபடாது. ஒருவன் விழுந்தால் ஒருவன் தூக்கிவிட முடியும், ஒருவன் 1000 2 பேர் 10,000 துரத்த முடியும். இல்லை, 2 பேர் இசைந்து போகும்போது, ஐக்கியப்பட்டு போகும்போது ஒரு பெரிய எழுப்புதலை கத்த தர முடியும். சபைக்குள்ள ஐக்கியம், தேசத்துக்குள்ள ஐக்கியம். இன்னைக்கு பிசாசு அதை தான் சேர விடவே செய்ய மாட்டேங்கிறான். நியாயாதிபதிகள் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசித்து பாருங்க. யுத்தத்துக்கு யார் புறப்பட கடவன் என்று சொன்னபோது யூதா புறப்பட கடவன். ஆனால் யூதாவுக்கு பரலோகத்திலிருந்து மறு உத்தரவு வந்தாலோ அவன் புறப்படலை. வேதம் சொல்லுகிறது, சிமியோனை தன் பங்குக்கு கூப்பிட்டு 2 பேரை இணைந்து போவோம் என்று கரம் கோத்த பிறகு தேவன் ஜெயத்தை கொடுத்து யுத்தத்தில் முன்னணியில் வைத்து அவர்கள் தேசத்தை சுதந்தரிக்க தேவன் செய்தா. பரலோகமே சொல்லலாம், நீ யுத்தம் பண்ணலாம், நீ இதை செய்யலான்னு. நம்ம தான் இணைந்து போகிறதற்கு ஆயத்தப்படணும், இசைந்து போகணும். யோனத்தானும் அவருடைய ஆயுததாரியும் யுத்தத்துக்கு புறப்பட்ட போது போசே சேனே என்கிற 2 மலைக்கு நடுவே செங்குத்தான மலை, ஒன்று ஆசீர்வாதம், ஒன்று சாபம், ஒன்று முட்கள் உள்ள இடம், ஒன்று பளபளப்பான இடம். அதன் மத்தியில் மிருகத்தை போல கையை காலை வச்சு தவண்டு நடந்து போகிறார்கள். யோனத்தானுடைய ஆயுததாரி சொல்லுகிறான், யோனத்தை பார்த்து, உம்முடைய இருதயத்தின்படி எல்லாம் செய்யும், உம்மோடு கூட நான் வருகிறேன். அவர்கள் ஏறி போய் பெலிஸ்தியர்களை முறியடித்து ஜெயித்தார்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஜாயின் டுகெதர், வாக் டுகெதர், ப்ரை டுகெதர், ஃபைட் டுகெதர். எந்தெந்த அளவுக்கு இணைந்து போகிறோமோ, எந்தெந்த அளவுக்கு ஈகோ இல்லாமல் இணைந்து செயல்படுகிறோமோ, கர்த்தர் திரும்ப ஒரு பெந்தெகோஸ்தே நாளை தேசத்தில் கர்த்தர் கட்டவிழ்ப்பா. அதற்காக நம்ம தொடர்ந்து ஜெபிச்சுக்கிட்டே இருக்கணும், ஐக்கியப்படுறதுக்காக. ஐக்கியப்படுறதுல பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? அடுத்தவங்க குறை மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு தெரியும், இல்லை? ஆமாம், யார் தான் இந்த உலகத்தில் குறை இல்லாத மனிதன்? யாராவது ஒரு ஆள் இருக்கீங்களா? என்ன இந்த இடத்துல இருக்கீங்களா? கை உயர்த்துங்க பார்க்கலாம். உங்களை கர்த்தர் நாளைக்கு பரலோகத்துக்கு அழைப்பாராக. ஆமேன். ஏதோ பஞ்சாயத்தோடு இருக்கிறதுனால தான் இன்னும் நம்ம இங்கே இருக்கிறோம். ஆமேன்னு சொல்லுங்களேன். சின்ன சின்ன மிஸ்டேக்கு, சின்ன சின்ன எரரு எல்லாமே நம்ம வாழ்க்கையில் இருக்குது. உங்கள் முன்னாடி பிரசங்கம் பண்ணுற நான் என்ன பொத்துன்னு பரலோகத்தில் இருந்தால் விழுந்துட்டேன். அவர் பாஸ்டர் அண்ணன் உரி என்கிட்ட பேசுகிறார். ஒரு வாரம் பழகுனாச்சு, இவன் கூட பழகணுன்றவார் என்கிட்ட. ஆமே, ஒரு ஆள் கூட ஒரு வாரம் 10 நாள் பழகி கரெக்ட் தானே பாஸ்டர்? பழகி பார்த்தா தான் சின்ன சின்ன மிஸ்டேக் தெரியும். அது நமக்கு மேட்ரு இல்லை. எல்லாருக்குள்ளேயும் குறை இருக்குல்ல, எல்லாருக்குள்ளேயும் இந்த சின்ன சின்ன மிஸ்டேக் இருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டுலாம் இருக்கக்கூடாது. நமக்கு தேவை எழுப்புதல். அதற்காக எதை வேணாலும் விட்டு கொடுக்கலாம், எதற்கு வேணாலும் இறங்கலாம். நல்ல உபதேசமாக அதை மட்டும் ஓங்கி அடிச்சுட்டு நொறுக்கிட்டு போயிடணும். அந்த ஆள் கூட மாத்திரம்தான் ஐக்கியப்படவே கூடாது. அதர்வைஸ் நம்ம எந்த ஆள் கூடனாலும் ஐக்கியப்படலாம். ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு கிருபைகளை கர்த்தர் கொடுத்திருப்பார். நம்ம இணைந்து செயல்படுவோம். இப்போ ஐக்கியத்துக்காக ஜெபிச்சாதான் தேசம் மறுரூபம் ஆகும். 2வது அற்புதம் சொன்னேன். அற்புதத்தில் ஒரே ஒரு அற்புதம், 5000 பேர் சபைக்குள்ள கர்த்தர் பெருக பண்ணினா. இந்த அற்புதம் நடக்கிறதற்கு என்ன செய்தார்கள் என்று பார்த்தா, ஏறக்குறைய 120 3000 மாறின இந்த திருச்சபைக்குள்ள திடீர்னு பாருங்க, 3ஆம் அதிகாரம் முதல் பகுதியில் இருக்கு, ஜெப வேளையாகிய 9ஆம் மணி வேளையில் அப்படின்னு இருக்கு. 120 + 3000 3120 வந்ததுக்கு அப்புறமும் எல்லாரும் சாட்டிஸ்ஃபைடு, ஒரு திருப்தி வந்துடும். ஒரு பெருக்க வந்த உடனே சபைக்குள்ள ஒரு திருப்தி வந்துடும். ஆனால் ஒரு 2 பேருக்கு மாத்திரம் திருப்தியே வரலை. ஜெபிக்கிற மனிதன் ஜெபிக்கிற நேரத்தில் ஜெபிக்கிற இடத்திற்கு ஜெபிக்கும்படி புறப்பட்டு
புறப்பட்டு போனான். ஜெப வேளையில் ஜெபிக்கிற இடத்திற்கு ஜெபிக்கிற மனிதன் ஜெபிக்கிற நேரத்தில் ஜெபிக்கும்படி புறப்பட்டு போனான். ஜெபத்தை விட்டு கொடுக்கவே இல்லை, காம்ப்ரமைஸ் பண்ணவே இல்லை. அவன் ஜெபம் நேரத்தை விட்டு கொடுக்காம 3120 30,120 வந்தாலும் ஏன் ஜெப நேரத்தை நான் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன்னு ஒரு கூட்டம் கரெக்டாக ஜெப வேளையாகி அந்த 9ஆம் மணி வேளையில் ஆலயத்துக்கு போன போது அப்பொழுதுதான் அலங்கார வாசலண்டையில் இருந்தவனை கர்த்தர் எழுப்பி அற்புதம் செய்தார். அந்த அற்புதம் 5000 பேரை ரட்சித்தது என்று வேதம் சொல்லுகிறது. சபைக்குள்ள ஒன்று வரவே கூடாது, திருப்தி என்பது வரக்கூடாது. ஊழியத்தில் திருப்தி, ஜெபத்தில் திருப்தி, ஆவிக்குரிய வாழ்க்கையில் திருப்தி இல்லை. கூட்டம் எவ்வளவு வந்தாலும் திருப்தி இல்லை. என் ஜெப நேரத்தை காம்ப்ரமைஸே பண்ண முடியாது, என் உபதேசத்தை காம்ப்ரமைஸே பண்ண முடியாது, என் ஊழியத்தில் காம்ப்ரமைஸ் பண்ணவே கூடாது. விட்டு கொடுக்காம ஆலயத்தை, ஊழியத்தை, ஊழியக்காரர்களை யாரையும் விட்டு கொடுக்காம நம்ம தொடர்ந்து போராடி கொண்டே இருந்தா கிரியேட்டிவ் மிராக்கிள்ஸ் எல்லாம் கர்த்தர் திருச்சபையில் செய்வா. 5000 பேரை கர்த்தர் கொண்டு வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. 5ஆம் அதிகாரம் அடி என்று போடப்பட்டிருக்கிறது. அனனியாள் சப்பிரால் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக பொய் பேசினார்கள், வஞ்சித்து ஒரு பங்கை எடுத்து ஒளித்து வைத்தார்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் பொய் பேச துணிந்தது என்ன என்று சொல்லி அங்கே அடி விழுந்த போது அனனியாவும் செத்து போனாள், சப்பிராலும் செத்து போனா. 13-14 வசனத்தில் வேதம் சொல்லுகிறது, அவர்கள் அப்போஸ்தலர்கள் பக்கம் சேர துணியாமல் கர்த்தர் பக்கம் அதிகமாய் சேர்ந்தார்கள் என்பதாக. ஏன் அப்போஸ்தலர்கள் பக்கம் சேர துணியல? என்ன ஊழியக்காரனை குறித்த பயம் வருது, சபையை குறித்த பயம் வருது. தேவன் பக்கம் அதிகமாய் 3000 5000 அதிகமாய் அன்கவுண்டபிள் பீப்புள் சர்ச்சில் சேர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். பயம் வர 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 அப்படின்னா எதற்காக நம்ம ஜெபம் பண்ணணும்? சபையை குறித்த பயம் நமக்கு வரணும். ஊழியத்தை குறித்த பயம், ஊழியக்காரர்களை குறித்த பயம், போதகர்களை குறித்த பயம். இன்னைக்கும் தூத்துக்குடியில் என் போதகர் இருக்கிறா, நல்லா பாசமாக இருப்பேன், அண்ணன் சொல்லுவேன், ஆமாம் என் ஆவிக்குரிய தகப்பன்னு சொல்லுவேன், பாஸ்டர். ஆனாலும் என் டிஸ்டன்ஸை இன்னைக்கு வரைக்கும் நான் கீப் அப் பண்ணுறேன். என் சர்ச்சுக்கு போனால் இன்னைக்கு வரைக்கும் அவன் பின்னாடி போய் உட்கார, நான் உட்கார்ந்த இடத்துல தான் திரும்பி உட்கார நான் விரும்புகிறேன். அந்த பயம், சபையை குறித்த பயம், ஊழியர்களை குறித்த பயம் சபைக்கு உள்ளேயும் வரணும், சபைக்கு வெளியவும் வரணும். அதற்காக நம்ம ஜெபிச்சே ஆகணும். அந்த அளவுக்கு சபை வாழ்ந்திருக்கிறது, அந்த அளவுக்கு ஊழியக்காரர்கள் நடந்திருக்கிறார்கள். அதனால தான் சபையை குறித்த பயம் இன்னைக்கு வரைக்கும் பாருங்க. பெந்தேகோஸ்தே திருச்சபையில் சில திருச்சபைகள் எல்லாம் இன்னைக்கு அப்படிப்பட்ட பிரதிஷ்டை உள்ள தேவ மனிதர்கள் இருந்த காலம், அவர்களை குறித்த பயம் இன்னைக்கும் நமக்கு இருக்கிறது இல்லை? பல பரிசுத்தவான்கள், பல தேவ மனிதர்கள். இன்னைக்கு ரொம்ப ஈஸியாயிருச்சு சபையும் ஊழியமும். பயம் வரணும் சபைக்குள்ள. உள்ள வந்து ஸ்பீக்கரை மைக்க ஒருத்தன் பிடிக்கிறான்னா அவனுக்கு சபைக்குள்ள நுழையும் போது ஒரு பயம் வரணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். 6வது அழைப்பு. அழைப்புன்னா என்ன? முதல் 2 வசனத்தில் வேத வசனம் சொல்லுகிறது, நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் வேத வசனத்தை தியானிப்பதிலும் உபவாசிப்பதிலும் வேற ஒரு காரியத்திலையும் நாங்கள் தலையிடக்கூடாது, எங்களுக்கு பந்தி விசாரிப்பு தகுதி அல்லன்னு சொல்லி பரிசுத்த ஆவியின் தேவ ஞானத்தையும் பெற்ற ஒரு 7 பேரை தெரிந்து கொண்டு வந்து அவர்கள் மீது கைகளை வைத்து அவர்களை பந்தி விசாரிப்புக்காக பிரித்து அழைத்து அனுப்பிவிட்டார்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறாரு. அப்படின்னா அழைப்புல சரியா நிக்கணும். ஊழியக்காரனா இருந்தாலும் விசுவாசியா இருந்தாலும் மோசேக்கு ஆண்டவர் சொல்லுகிற போல மலைகளிலே உனக்கு எல்லைகளை குறித்துக்கொள். ஆமென். ஃபிக்ஸ் யுவர் பவுண்டரி பிளேஸ். எல்லாத்துக்கும் ஒரு எல்லை வச்சுக்கணும். ஊழியக்காரன் ஒரு பவுண்டரி வைத்துக் கொள்ளணும். விசுவாசிக்கு ஒரு பவுண்டரி தெரியணும், அதை தாண்டக்கூடாது, அதுக்கு மேல மீறி செயல்படக்கூடாது. பாஸ்டர்னா பாஸ்டர் அந்த எல்லையிலே நிற்கணும், விசுவாசினா விசுவாசி அந்த எல்லையிலேயே நிற்கணும். நமக்கு தெரியணும் என்ன அழைப்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறான்னு. ஊழியக்காரர்கள் எக்ஸ்ட்ராடினரியா ஜபத்தை விட்டுட்டோ, உபவாசத்தை விட்டுட்டோ, போதிக்கிறத விட்டுட்டோ வேற எந்த வேலையிலும் தலையிட மேக்சிமம் 99% தலையிடக்கூடாது. விசுவாசிகளுக்கு, ஊழியர்களுக்கு என்னென்ன அழைப்பை வைத்திருக்கிறாரோ அதில் சரியா இருந்தால் தான் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, சீஷர்களின் தொகை பெருகிற்று என்பதாக. அப்போ அதிகமாக பெருக்கும். சீஷர்களை கர்த்தர் பெருக பண்ணினார் என்று வேதம் சொல்லுகிறாரு. அழைப்பை கரெக்டாக நிறுத்தி கொள்ள
கொள்ளணும். ஊழியக்காரன் எதில் நிற்கணுமோ அதில் நிற்கணும். விசுவாசி எதில் நிற்கணுமோ அதில் நிற்கணும். தலைவர்கள் எதில் நிற்கணுமோ அதில் நிற்கணும். 7ஆம் அதிகாரம் அன்பு. அன்பு வேதவசனம் சொல்லுகிறது, ஸ்தேவானை கல்லறிந்து கொலை செய்கிறார்கள். வேதவசனம் சொல்லுகிறது, பிதாவே இவர்கள் என்னது செய்கிறார் என்று தெரியாமல் செய்கிறார்கள், இவர்கள் மீது குற்றங்களை நீர் அனுப்பாதருன்னு சொல்லி மன்னியும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் ஸ்தேவான் ஜெபித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. சபைக்குள்ள ஒரு அன்பு, சுவிசேஷம், பிரசங்கம், உபதேசம் எல்லாத்தையும் பண்ணி முடித்த பின்போ கல்லெறிந்து அவரை கொலை செய்தார்கள். பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக குமாரனாகிய இயேசு எழுந்து நிற்கிறார் என்பதை நான் காண்கிறேன் சொன்னபோது மீண்டும் கல்லறிந்தார்கள். அவனை குற்றப்படுத்தின போதிலும் அவர்களை மன்னியும் என்று வேண்டிக் கொண்டான். சபைக்குள்ள இன்னும் அன்னைக்கு அன்பு பெருக்கம் அதிகமாக வேணும். அன்பு சகலத்தையும் தாங்கும், நம்பும், சகிக்கும். அன்புக்கு பொறாமை இல்லை. தன்னை புகழாது, தற்பொழிவை நாடாது, சினம் கொள்ளாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாது, சத்தியத்தில் சந்தோஷப்படும், அயோக்கியமானதை செய்யாது. அன்புல பெருகிட்டே இருக்கணும். எங்கேயாவது குறைவு இருந்தால் அதை சரி செய்ய சபை சரி பண்ணணும். ஆமே, நமக்குள்ள இருக்கிற அன்பு குறைவு இருந்துட்டுன்னா ஆண்டவர் சமூகத்தில் சொல்லணும், பூரண கட்டாகிய அன்பை தரித்து கொள்ள எங்களுக்குள்ள இன்னும் கொஞ்சம் அன்பை பெருக பண்றதுக்கு சபை ஜெபித்து கொண்டே வரணும். அன்பு இன்னைக்கு தணிந்து போகிற காலம். கடைசி காலத்தில் அன்பு தணிந்து போகும் தான் வேதம் சொல்லுகிறது. அன்பு சபையில் பெருக பெருக என்ன ஆகும் தெரியுமா? வேதவசனம் சொல்லுகிறது 8ஆம் அதிகாரத்தில் சபை எங்கும் போய் அறிவித்தது என்று வேதம் சொல்லுகிறது. அரண்மனைக்குள்ள கூட ஆண்டவருடைய வார்த்தை அறிவிக்கப்பட்டது. தேவ அன்பில் நிரப்பப்படுவீர்களானால் உங்களால் சும்மா இருக்கவே முடியாது. சபை வேகமா போய் சுவிசேஷம் சொல்லும். ஆமென் சொல்லுங்களேன். அறிவிக்க புறப்படுவீர்கள். 8ஆம் அதிகாரம். 9ஆம் அதிகாரம் சவுல் தன்னை பவுலாய் அர்ப்பணிக்கிறான். அர்ப்பணிக்கும் போது 2 வார்த்தை. அவன் கேட்ட ஒரே ஒரு காரியம், நீர் யார், என்ன செய்ய நான் சித்தமா இருக்கிறேன். இன்னைக்கு தேவ மனிதர்களும் திருச்சபையும் கர்த்தருடைய பிள்ளைகளும் ஆண்டவர்கிட்ட கேட்க ஒரு வேண்டிய 2 பிரதானமான ஒரு கேள்வி இருக்கு. ஆண்டவரே நீங்க யார்? கர்த்தர் அறிய வேண்டிய பிரகாரம் அறிய ஒரு காரியம் சபை அர்ப்பணிக்கணும். அதே போல வேதம் சொல்லுகிறது, ஆண்டவரை என்ன செய்ய சித்தமா இருக்கிறோம், அதை செஞ்சோம் இதை செஞ்சோம்னு சொல்லிட்டு கடைசியில் தேவ சித்தத்தை விட்டுறக்கூடாது. கர்த்தாவே கர்த்தாவே உம்முடைய நாமத்தினால் அற்புத அடையாளங்களை செய்தோம், பிசாசுகளை துரத்தினோம், நவமான பாஷைகளை பேசினோம், சுகப்படுத்தினோம்னு சொல்லிட்டு கடைசியில் தேவ சித்தத்தை விட்டுறக்கூடாது. தேவ சித்தம் செய்கிறவனை இல்லாமல் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே இல்லாமல் வேற ஒருவனும் பிரவேசிக்க முடியாதுன்னு வேதம் சொல்லுகிறது. அதனால தேவ சித்தத்தை கேட்கிற அர்ப்பணிக்கணும். ஆண்டவரை நாங்கள் என்ன செய்யணும், நீங்க யார், அவரை அறிகிற அறிவு சபைக்கு வரணும். 10ஆம் அதிகாரம் இப்படி போட்டிருக்கிறது. அங்கே வேதம் சொல்லுகிறது, அதரிசனம் என்பதாக பேதுரு சீமோன் வீட்டில் பந்தி இருக்கிறான், தங்கி இருக்கிறான், ஆகாரம் ஆயத்தமாகல. ஆனா ஆகாரம் அவனுக்கு தேவைப்படுது. பசியினாலே தன் ஆகாரத்தினாலே தன்னை ஆற்ற ஆயத்தமா இருந்த போதிலும் அவன் மேல் வீட்டறைக்கு ஜெபம் பண்ணும்படி ஏறினான் என்று வேதம் சொல்லுகிறது. துப்பட்டி இறங்கியது, அடித்து புசி என்கிற ஒரு சத்தம் கேட்டது. தீட்டானதை புசிப்பது எப்படி என்று கேட்டபோது, நான் தீட்டு நினைக்காததை நீ ஏன்பா தீட்டுன்னு சொல்லி நினைக்கிறேன்னு சொன்ன போதுதான் புறஜாதிகளுக்கு சுவிசேஷம் போனது. நம்ம விரும்புறது, நம்ம ஆசைப்படுறது, நம்ம எதிர்பார்க்கிறது, நமக்கு நடக்கணும்னு நினைச்சு ஜெபிக்கிற காரியங்கள் சில நேரம் ஆயத்தமாகலினாலும் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல பழகுவோம். கர்த்தர் மேல் வீட்டறையில் பெரிய தரிசனத்தை வைத்திருக்கிறார். புறஜாதிகளுக்கு ஆண்டவர் சுவிசேஷத்தை அங்கே கர்த்தர் பெருக்க பண்ணினா, புறஜாதிகளுக்கு சுவிசேஷம் பெருகியது. 11ஆம் அதிகாரம் அந்தியோகியா. வேதம் சொல்லுகிறது, அங்கே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்று பெயர் வந்ததே தவிர கிறிஸ்தவர்களுக்கு சீஷர்கள் என்று பெயர் வரல. நம்ம இன்னைக்கு கிறிஸ்தவர்கள்னு சொல்றோம், ஆனா ஃபர்ஸ்ட் நம்ம சீஷர்களான்னு பார்க்கணும். சிலுவை சுமக்கிறவன் சீஷன், அச்சடையாளங்களை தரித்திருக்கிறவன் சீஷன், அடிச்சுவடை பின்பற்றுகிறவன் சீஷன், குருவை போல மாறுகிறவன் சீஷன், தனக்காக வாழாமல் பிறருக்காக வாழ்கிறவன் சீஷன், அவர் பெருக நான் செருக என்று சொல்லுகிறவன் சீஷன். அப்படிப்பட்ட சீஷர்களா சபை இன்னைக்கு மாறணும். 12ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, அதிகாரம் உள்ள ஆண்டவனுடைய தூதன், ஒரே ஒரு தூதன். 12ஆம் அதிகாரம் ஆரம்பிக்கும் போது ஏரோதை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஆனா ஏரோது ஆட்சி பலம், அதிகார பலம், பண பலம், படை பலம், ஆளுகை பலம் இருந்தது. ஆனா
ஆனா 12ஆம் அதிகாரம் முடியும் போது ஏரோதுன்னு ஒருத்தனை கர்த்தர் காணாமலே போக பண்ணிட்டா. எது வேணுமானாலும் இருக்கலாம், ஆனா சபை ஒன்னே மட்டும்தான் செய்யணும். சபை ஊக்கமான ஜபத்தை மாத்திர விட்டு விடவே கூடாது. சபை ஊக்கமாய் ஜபிக்க ஏரோத கர்த்தர் காலி பண்ணிட்டாரு. தேசத்துல யார் என்ன ஆட்சி செய்தாலும், என்ன அதிகாரத்தோட ஆளுகை செய்தாலும், சபை வேற எந்த காரியத்திலும் தலையிடக்கூடாது. செய்ய வேண்டிய ஒன்னே ஒன்று ஜபம் மட்டுமே. ஜபத்தை சரியா செய்தா போதும். வெளியே கொண்டு வர வேண்டிய ஆளை கர்த்தர் வெளியே கொண்டு வருவார். காலி பண்ண வேண்டிய ஆளை கர்த்தர் காலி பண்ணுவார். ஆமே. 13ஆம் அதிகாரம் சொல்லுகிறது அனுப்புங்கள் என்பதாக. முதல் 3-4 வசனத்தில் வாசித்து பாருங்க. பரிசுத்த ஆவியில நிரம்பி உபவாசம் பண்ணி பவுலையும் பர்னபாவையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக பிரித்து அனுப்பிவிடுங்கள் என்பதாக. இன்னைக்கு திருச்சபை செய்ய வேண்டிய பிரதானமான ஒரு ஊழியம் இருக்குன்னா அனுப்பணும். சபை அனுப்பணும். உள்ளே வைத்து கொண்டே இருக்கக்கூடாது. இந்தியாவில் 28 மாநிலம், 8 யூனியன் பிரதேசம், 7 லட்சம் கிராமம், ஏறக்குறைய ஒரு 17,68,000 குக்கிராமம் இருக்கிற 806 மாவட்டம் இருக்கிற நம்முடைய இந்தியாவில் கர்த்தர் தேசத்தில் இன்னும் தேவை அதிகம். 2,02,292 பாஷைக்காரர்கள் இன்னும் ஒரு முறை கூட இயேசு அறியாம இந்தியாவில் இருக்கிறார்கள். இன்னும் அவ்வளவு பேர் அறிந்து கொள்ளணும்னா சபை புறப்பட்டு மிஷனரியா வெளியே போகணும். உள்ளே இருக்கக்கூடாது. தேவை அதிகம், தேவை அதிகம். எவ்வளவு கவலை அனுப்பணுமோ அவ்வளவு கவலை அனுப்புறதற்கு சபை ஆயத்தப்பட்டாதான் எழுப்புதலை நம்ம பார்க்க முடியும். 14ஆம் அதிகாரம் 20-22 வசனம். அநேக உபத்திரவங்களின் ஊடாகத்தான் பரலோக ராஜ்யம் போக முடியும். எழுப்புதல் நெருக்கத்தின் மத்தியில தான் தேவன் கொண்டு வருவா. உபத்திரவம் இல்லாம, பாடுகள் இல்லாம, இப்ப படுகிற பாடுகள் இனி வெளிப்பட போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகளே அல்ல. அன்கம்பேரபிள் க்ளோரி. இதெல்லாம் நடக்கணும்னா விசுவாசம் பெருகும், வசனம் பெருகும், வைராக்கியம் பெருகும், கிறிஸ்தவர்கள் பெருகுவார்கள், மிஷனரிகள் பெருகுவார்கள், புறஜாதிகள் பெருகுவார்கள், சுவிசேஷம் பெருகும், சீஷர்கள் பெருகுவார்கள். அற்புதங்களினால் 5000-3000 கர்த்தர் பெருக பண்ணுவா. புதுக்கோட்டையில கர்த்தர் அந்த பெருக்கத்தை தருவாராக. இந்த 12 காரியத்துக்காக ஒரு நிமிஷம் எல்லாரும் தேவ சமூகத்தில் எழும்பி நிற்போம். எல்லாரும் வேகமா எழும்பி நிற்க போகிறோம். ஒரு 5 நிமிடம் மாத்திரம் நல்ல ஆவியில நிரம்பி ஜெபிக்க போகிறோம். வேகமா சொல்லி இருக்கிறேன். இதை தொடர்ந்து நீங்க ஜெபிக்கணும். உங்க சபையில ஜெபிக்கணும். உங்க பர்சனல் பிரேயர்ல ஜெபிக்கணும். தொடர்ந்து எங்க சபையில அபிஷேகத்தை ஊற்றும். அற்புதங்கள் நடக்கட்டும். சபையை குறித்த, ஊழியத்தை குறித்த, ஊழியக்காரர்களை குறித்த பயம் வரட்டும். வாயை திறந்து ஜெபிங்க, ஜெபிங்க, ஜெபிங்க. கண்களை மூடுங்க, வாய்களை திறங்க. கை கட்டாதீங்க, கை கட்டாதீங்க. நல்ல கைகளை ஃப்ரீயா விடுங்க. உங்க கைகளை போருக்கும், உங்கள் விரல்களை யுத்தத்துக்கும் படிப்பிக்கிற கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் விரலினாலே பிசாசை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் வந்திருக்கிறது. ராக்காலங்களில் விழித்து நிற்கும் ஊழியக்காரனே, ராக்காலங்களில் கைகளை உயர்த்தி நிற்கும் ஊழியக்காரனே, எந்த அளவுக்கு வாய்களை திறக்க முடியுமோ, எந்த அளவுக்கு அந்நிய பாஷைகளில் பேச முடியுமோ, நல்ல வாயை திறந்து நல்ல கைகளை தட்டி ஒரு நிமிஷம் ஆர்ப்பரிப்போமா? நல்ல கைகளை தட்டி வாய்களை திறந்து ஒரு நிமிஷம் அந்நிய பாஷை பேசுங்க, அந்நிய பாஷை பேசுங்க, அந்நிய பாஷை. கை கட்டாத, கை கட்டாத, கை கட்டாத, கை தட்டு, கை தட்டு. வாய்களை திறந்து இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் இந்த இரவு இந்த நடுநிசையில் ஒரு அசைவு வருவதாக. சத்தம் வரணும், சத்தம் வரணும். பின்னாடி மேல நாமே 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 ஜெபிக்க வந்திருக்கீங்க. உங்க தூக்கத்தை கரையும் செலுத்தி வந்திருக்கீங்க. உங்க மூலியமா தான் கர்த்தர் ஒரு பெரிய அசைவை உண்டாக்குவா. நல்ல உற்சாகமா வாய்களை திறந்து உங்க சரீரம், உங்கள் ஆவி, உங்கள் ஆத்துமா எல்லாம் அசைந்து அசைந்து ஜெபிங்க பார்க்கலாம். கைகளை தட்டி வாய்களை திறந்து ஒரு நிமிஷம் அந்நிய பாஷை பேசுங்க. இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே, புதுக்கோட்டை மாவட்டம் இதை சுற்றி இருக்கிற கிராமங்கள்ல இருந்து எங்கெங்கெல்லாம் வந்திருக்கீங்களோ கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பாருங்க. எங்க புதுக்கோட்டையில இந்த தேவ எழுப்புதல் வரட்டும். தேவ மகிமை வெளிப்படுவதற்காக வாயை தரங்க, வாயை தரங்க. இயேசுவே, இயேசுவே. ஒரு அபிஷேகம், ஒரு அற்புதம், ஒரு அடி, ஒரு அழைப்பு. ஆண்டவரே, ஒரு அன்பு. ஓ ஹalleluya, ஹalleluya.
அழைப்பு. ஹalleluya. ஜெபிங்க ஜெபிங்க. சுவிசேஷம் அறிவிக்கிறதற்கு ஆட்களை கர்த்தர் எழுப்புவீராக. ஜெபிங்க ஜெபிங்க. எங்க சபையில ஒரு அபிஷேகம் ஊற்றப்படட்டும். ஐக்கியத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. ஒரு மனதுக்காக ஜெபம் பண்ணுங்க. நாங்க இணைந்து நிக்கணும்னு ஜெபம் பண்ணுங்க. இசைந்து ஓடணும்னு ஜெபம் பண்ணுங்க. கை கோர்த்து செயல்படணும்னு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, சபை பாகுபாடின்றி, ஆண்டவரே ஸ்தாபன பாகுபாடின்றி, ஆண்டவரே மேல கீழன்னு பாகுபாடின்றி, ஆண்டவரே வித்தியாசம் பாகுபாடின்றி, சாதி பாகுபாடின்றி, ஊழிய பாகுபாடின்றி இணைந்து செயல்பட ஜெபம் பண்ணுங்களே. சத்தம் வரட்டும். Hallelujah. Hallelujah. Amen. ஜபத்தில் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. உபதேசத்தில் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. பிரதிஷ்டையில் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. விட்டு கொடுத்தரக்கூடாது. சபையில் கிரியேட்டிவ் மிராக்கிள்ஸ் நடக்கணும். அற்புத அடையாளங்கள் நடக்கணும். எங்க பாஸ்டர் மூலியமா நடக்கணும். எங்க ஊழியக்காரர் மூலியமா நடக்கணும். எங்க மூப்பர்கள் கைகளை வைக்கும் போது வியாதி சுகமாகும் தான் வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட அற்புத அடையாளங்கள் நடக்கணும். கிராம ஊழியர்கள் மூலியமா நடக்கணும். டாக்ஸ் ஊழியம் பார்க்கிறவர்கள் மூலியமா அற்புத அடையாளங்கள் நடக்கணும். ஜெபம் பண்ணுங்க. வாயை திறந்து அறிக்கை பண்ணுங்க. அற்புதங்கள் நடப்பதாக. ஆண்டவரே, கிரியேட்டிவ் மிராக்கிள்ஸ் நடப்பதாக. சபையை குறித்த பயம், ஊழியத்தை குறித்த பயம், ஊழியக்காரர்களை குறித்த பயம் சபைக்குள்ள வரட்டும். ஜெபிங்க. வரட்டும். ஆண்டவரே, மீண்டும் அந்த பெந்தேகோஸ்தே நாள் மீண்டும் வரட்டும். மீண்டும் அந்த பிரதிஷ்டை நாள் வரட்டும். மீண்டும் அந்த சபைக்குள்ள கூடிய பயம் வரட்டும். ஹalleluya. ஜெபம் பண்ணுங்க. ஹalleluya. அழைப்பை சரி செய்வோம். என்ன கர்த்தர் கொடுத்திருக்கிறார் அந்த எல்லையிலே நின்று ஜெபிக்கணும். தேங்க்யூ லார்ட். அன்பில் சபை பெருகட்டும். பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். ஆண்டவரே, அந்த அன்பினால சபையை நிரப்புங்க. பூரண கட்டாகிய அன்பை தரித்து கொள்ள சபை இன்னும் வரட்டும். சபைக்குள்ள இருக்கிற வித்தியாசம் எல்லாம் மாறுவதாக. சபிக்கிறவர்களை ஆசீர்வதிக்கிற ஒரு அன்பு வரட்டும். பகைக்கிறவர்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிற ஒரு அன்பு வரட்டும். தீமை செய்கிறவர்களுக்காக நன்மை செய்கிற ஒரு அன்பு வரட்டும். அவ்வளவுதானா உங்க ஜெபம்? உங்களை தானே நம்பி கூட்டு வந்திருக்கிறார். உங்களை நீங்க ஜெபிப்பீங்கன்னு சொல்லிட்டு ஹalleluya. ஜெபிங்க. வாய்களை திறந்து ஜெபிங்க. ஆண்டவரே தகப்பனே, அறிவிக்க தேவனுடைய அன்பினால நிரப்பப்பட்டா என்னால சும்மா இருக்க முடியாது. சபை தீவிரமா சுவிசேஷத்தை அறிவிப்பீங்களே. அரண்மனைக்குள்ளேயும் ஆண்டவருடைய வார்த்தை அறிவிக்கப்பட்டது. ஒரு ஆத்துமாவாவது இதுவரைக்கும் நான் ஆயத்தம் பண்ணி இருக்கிறேனா? ஒரு ஆத்துமாவுக்காக இதுவரைக்கும் சுவிசேஷம் சொல்லி ஞானஸ்தானத்துல நடத்தி இருக்கிறேனா? செக் பண்ணுங்க. இனி தீவிரப்படட்டும் சபை. ஹalleluya. அர்ப்பணிக்கட்டும் சபை. தேவ பிள்ளைகள், தேவ ஊழியர்கள் தேவ சித்தம் என்னன்னு கேட்கட்டும். சித்தம் இல்லாத அநேக காரியத்துக்குள்ள ஓடிட்டு இருக்கிறோம். தேவ சித்தம் இல்லாத அநேக காரியத்துல கையில் எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். நீங்க யாரு? அவர் அறிகிற அறிவு சபைக்கு வரட்டும். கர்த்தர் அறிய வேண்டிய பிரகாரம் அறிகிற அறிவு வரட்டும் சபைக்கு. ஜெபிங்க. ட்ரையா இருக்கு.
ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க. ஆண்டவரே அர்ப்பணிங்க அர்ப்பணிங்க அர்ப்பணிக்கட்டும். சபை ஒரு நாள் நடப்பதல்ல, ஒன் டே ப்ராசஸ் அல்ல. டெய்லி சபை செய்ய வேண்டிய பிரதானமான காரியம் அர்ப்பணிப்பு. ஒரு ஊழியக்காரர், ஒரு தேவ மனுஷி, ஒரு தேவ மனுஷன் தினந்தோறும் செய்ய வேண்டியது அர்ப்பணிப்பு. ஜெபிங்க ஜெபிங்க. ஹல்லேலூயா. சபை அந்தியோகியாவா மாறட்டும் ஆண்டவரே. சபை அந்தியோகியாவா மாறட்டும் ஆண்டவரே. சீஷர்களை கர்த்தர் மாற பண்ணுவீராக. சீஷர்கள் தான் கிறிஸ்தவர்களா மாறினார்கள் ஆண்டவரே. அப்படிப்பட்ட அபிஷேகம் சபைக்குள்ள வரட்டும். we don't need believers, we need disciple. எங்களுக்கு தேவை விசுவாசி இல்ல, எங்களுக்கு தேவை சீஷர்கள். சீஷர்களை எழுப்புங்கப்பா சபையில. சீஷர்களை எழுப்புங்க ஆண்டவரே. சபையில எழுப்புங்க ஆண்டவரே. எழுப்புவீராக ஆண்டவரே. நாங்கள் எங்கள் சபை செய்ய வேண்டிய ஆண்டவரே பிரதானமான காரியத்தெல்லாம் விட்டுட்டு வேற எங்கெங்கேயோ ஓடிக்கிட்டே இருக்கிறோமே ஆண்டவரே. தரிசனம் நாங்கள் விரும்புறது, நாங்கள் ஆசைப்படுகிறது, நாங்கள் எதிர்பார்க்கிறது எங்களுக்கு கிடைக்காட்டாலும் எங்களுக்காக மேல் வீட்டறையில் ஒரு பெரிய தரிசனத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறது. சில நேரம் நாங்கள் விரும்புறது எங்களுக்கு தாமதமாய் கிடைத்தாலும் கர்த்தர் எங்களுக்காக ஆயத்தம் பண்ணின துப்பட்டி இறங்குகிறது. புறஜாதிகளுக்குள்ள சுவிசேஷம் புறப்படட்டு. தேசம் பல ஆட்சியாளர்கள் அதிகாரத்தில் உள்ளவர்களை பார்த்துட்டே இருக்கு. யார் வந்தா என்ன, நம்ம செய்ய வேண்டியது சபை ஊக்கமான ஜபத்தை மட்டும்தான் செய்யணுமே தவிர அந்த ஜபத்தை விட்டுறவே கூடாது, விட்டுறவே கூடாது. எல்லா எழுப்புதலின் அஸ்திபாரமே ஜபம் மட்டும்தான். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜபம் பண்ணுங்கள், சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜபம் பண்ணுங்கள். பாவம் உள்ள ஒரு மனுஷனை தேவன் பயன்படுத்துவது சாத்தியமில்லாத கூர் என்பது போல சோர்ந்து போகிற மனுஷனையும் கர்த்தர் பயன்படுத்தவே முடியாது. எந்த அளவுக்கு பாவம் பண்ணுகிற மனுஷனை கர்த்தர் புறம்பாக்குகிறாரோ சோர்வில்லாமல் ஜெபிக்க கர்த்தர் கிருபை தருவீராக. ஊக்கமா ஜெபிக்க கிருபை தாங்கப்பா. எங்க சபைகளில் மிஷனரிகளை எழுப்புங்க. கை உயர்த்தி ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுங்களேன். எங்க சபைகளில் மிஷனரிகளை எழுப்புங்க. எங்களை மிஷனரிகளா மாத்துங்கன்னு சொல்லுங்க. ஒரு காலத்தில் முன்னாடி ஓடி ஓடி வந்து என்ன தர்றேன், என் பிள்ளைய தர்றேன், என் மூத்த பிள்ளை உமக்குன்னு சொல்லி ஒப்பு கொடுத்த காலெல்லாம் முந்தி. ஆனா இந்த கடைசி நாட்கள்ல யாருமே அப்படி ஓடி வந்து ஒப்பு கொடுத்த மாதிரி நான் பார்க்க முடியலையே. ஒரு ஊழியத்துக்கு கூப்பிடுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது. கூப்பிட்டு வாங்க வாங்க எப்ப வருவீங்கன்னு சொல்லி அழைக்கிறதுக்குள்ள ஜீவனே போகிற அளவிற்கு இருக்கிறது. முந்தையெல்லாம் ஊழியக்காரங்க வந்து யார் ஊழியத்துக்கு வாரான்னு சொன்னா முன்னாடி ஓடி ஓடி வந்த கூட்டங்கள் அதிகம். இன்னைக்கு அதுக்கு ஆள் இல்லை. ஜெபிக்க வர்றோம் வந்துட்டு போயிடுறோன்ற கூட்டம் தான் இருக்கே தவிர இன்னைக்கு 28 மாநிலத்திலையும் அறிவிக்கப்படாத கிராமங்களிலும் தேசங்களிலும் பட்டணங்களிலும் ஆமீன் மாநிலங்களிலும் அறிவிக்கிறதற்கு ஆட்கள் இல்லையே. சபை அனுப்ப புறப்படுவதாக, சபை எல்லாம் மிஷன் மூமெண்டா மாறுவதாக. Every church become a mission movement. எல்லா சர்ச்சும் ஆண்டவரே மிஷன் சபைகளா மாறட்டும் ஆண்டவரே. ரெண்டு கையை உயர்த்துங்களேன், ரெண்டு கையை உயர்த்துங்களேன். அப்படி ஜெபம் பண்ணுங்களேன். ஒரு வார்த்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. எல்லா சபைகளும் மிஷனரி சபைகளா மாறட்டும், மிஷனரி ஸ்தாபனங்களா மாறட்டும். எங்க சபைகளும் எங்க ஊழியர்களும் எங்க தேவ பிள்ளைகள் நாங்களும் மிஷன் ஸ்தாபனங்களாய், மிஷன் ஊழியர்களாய் ஆண்டவரே, மிஷன் மூமெண்டாய், மிஷன் சபைகளாய் எழும்பட்டும் எழும்பட்டும் எழும்பட்டும். எழுப்புவீராக, எழுப்புங்க எழுப்புங்க ஆண்டவரே. அனுப்பிடுங்க ஆண்டவரே.
அநேக உபத்திரவங்கள் ஊடாதானே போக முடியும். சுவிசேஷம் தடை பண்ணுறாங்க பாஸ்டர், ட்ராக்ஸ் கொடுக்க முடியல, பிரசங்கம் பண்ண முடியல, பாட முடியல, ஒரு ஆளுக்கு சுவிசேஷம் தெரிய முடியல. அதனால் இன்றைக்கி சர்ச்சுக்கு ரொம்ப தேவையான ஒன்று விஷயம் என்ன தெரியுமா? உபத்திரவத்தை பற்றின ட்ரைனிங் தான் தேவை. உபத்திரவை பற்றி டீச்சிங் தான் தேவை. உபத்திரவத்தை பார்த்துட்டு ஓடுற ஆட்கள் சபைக்கு தேவையில்லை. என்ன வந்தாலும் சொல்லுங்கள், பக்கத்தில் பார்த்துக்கலாம், சொல்லுங்கள் பார்த்துக்கலாம் ஐயா. அப்படி செயல்படுகிற சபையும் தேவ மனிதர்களும் விசுவாசிகள் தான் இன்றைக்கி நமக்கு தேவை. சும்மா ஓடுற ஆட்கள் தேவையில்லை. சிலுவை சுமக்கிற ஆள் தான் தேவை. எதை கண்டு பயப்படாத ஆட்கள் தான் தேவை. 2 கையை உயர்த்தி எங்கள் சபையில் அப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கட்டும்னு சோம் பண்ணுங்க. புதுக்கோட்டை மாவட்டத்தில் தேவ மனிதர்கள், தேவ பிள்ளைகள், ஊழியர்கள், ஆண்டவரை என்ன உபத்திரம் பாடுகள் வந்தாலும் முன்னணியில் நிற்க கர்த்தர் கிருபை தருவீராக, கிருபை தருவீராக. லூக்கா 19ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் இப்படி வார்த்தை இருக்கிறது. இயேசு அநேக உபத்திரவங்கள் பாடுகள் உண்டு என்று சொல்லி முடித்த பின்பு இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு முந்தி எருசலேமுக்கு நடந்து போனார் என்பதாக. எல்லா பாடு இருக்கு, சிலுவை இருக்குன்னு சொன்னாலும் பயப்படாம முந்தி எருசலேமுக்கு போகிற ஒரு அனுபவம் சபைக்குள்ள வரட்டும். கைகளை தட்டி வாய்களை திறந்து ஒரு நிமிஷம் அந்த பலன் இறங்கட்டும், அந்த அபிஷேகம் இறங்கட்டும். பாடுகளை சகிக்க, பாடுகளை எதிர்நோக்கி கொள்ள, அதை ஏறி மிதித்து போக, முன்னணைக்கு போக, சபைக்கும் ஊழியர்களுக்கும் தேவ ஜனங்களுக்கும் கர்த்தர் வேண்டிய பலனையும் அபிஷேகத்தையும் கிருபையையும் கர்த்தர் தந்தருளுவீராக, தந்தருளுவீராக. நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, வருங்காலமோ, நிகழ்காலமோ, கப்பச்சேதமோ, கல்லறியுண்டப்பட்ட நிர்வாணமாயிருந்து ஆமென் உபவாசத்தில் இருந்து, ஆனால் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்காதென்று நிச்சயித்திருக்கிறேன் என்று பவுல் சொன்னது போல அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் வருவதாக சபைக்குள்ள. வரட்டும் ஆண்டவரே எங்க சர்ச்சுக்குள்ள. நீர் அப்படி செய்ய போகிற தயவுக்காக உமக்கு நன்றி. தேங்க்யூ லார்ட். கண்களை மூடுவோம். ஆனந்தமே உம் சமூகமே, பேரின்பமே உங்க பிரசன்னமே. ஆனந்தமே உம் சமூகமே, பேரின்பமே உங்க பிரசன்னமே. உங்க சமூகத்திலே ஒன்று கூடி உள்ளோ, உங்க பிரசன்னத்திலே களி கூற வந்தோ. உங்க சமூகத்திலே ஒன்று கூடி உள்ளோ, உங்க பிரசன்னத்திலே களி கூற வந்தோ. ஆராதனை. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி, கைகளை உயர்த்தி உம்மை பாடுவதே என் மேன்மை, உறவாடுவதே எனக்கு இனிமை. உம்மை பாடுவதே என் மேன்மை, உறவாடுவதே எனக்கு இனிமை. ஆனந்தமே உம் சமூகமே, பேரின்பமே உங்க பிரசன்னமே. ஆனந்தமே உம் சமூகமே, பேரின்பமே உங்க பிரசன்னமே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல அருமை பிதாவே.